வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அரிசி இல்லாமல் சிறுதானியம் வச்சு சூப்பரான ஒரு உப்புமா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. குதிரைவாலி உப்புமா அருமையாக சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சித்ரா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சிறுதானியம் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி செய்யலாங்க. குதிரைவாலி உப்புமா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது டைஜஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும், லைட்டாக இருக்கும். அதே சமயம் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈவினிங் டிஃபனாகவும் நம்ம செய்யலாங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஒரு கப் அளவு குதிரைவாலி ரைஸு அரிசி இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, இது ரெண்டும் ஒரு பவுலில் போட்டு 2 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். இப்போ முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ இதுக்கு சைட் டிஷ் சட்னி அரைச்சிக்கலாங்க. கொஞ்சமாக புதினா, பெருங்காயம், மிளகாய் இதெல்லாம் வறுத்துட்டு உடச்சக்கடலை, தேங்காய், புளி, உப்பெல்லாம் வச்சு சேர்த்து அரைச்சிட்டேன். இதுக்கு தாளிச்சிட்டேங்க. இப்போ இந்த உப்புமா உருண்டைக்கு காய்கறிகள்லாம் கட் பண்ணிக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், பட்டாணி, கேரட், கொத்தமல்லி, தேங்காய் ஒரு 1/4 கப், கருவேப்பிள்ளை, வெங்காயம் இதெல்லாம் பொடியாக அரிஞ்சிக்கலாம். இப்போ இந்த பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இது ஒரு பிளெண்டரில் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாங்க. குதிரைவாலி ரைஸில் ஊற வச்சுருந்தால அது தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 4 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதில் கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ இஞ்சி, பச்சை மிளகாயெல்லாம் போட்டு வறுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துட்டு இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். நான் அதில் பட்டாணியும் கேரட்டும் ஆட் பண்ணியிருந்தேங்க. பீன்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஒன்றும் பாதியமாக அரைச்சிருந்த பருப்பு ஊற வச்சு அரைச்சிருந்தாலும் அது இதில் சேர்த்துட்டு 2 நிமிஷம் போல் வதக்கிடலாம். வதக்கிட்டு இந்த உருண்டைக்கு தேவையான தண்ணி 1 கப் அளவு நம்ம குதிரைவாலி ரைஸை எடுத்திருந்தோம். 2 கப் அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த உப்புமாவுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்துட்டு கூடவே கொத்தமல்லி, தேங்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இதை நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சு தண்ணி வடிய விட்டுருந்த குதிரைவாலி ரைஸை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிண்டிடலாம். கிளறிட்டு மூடி வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இது கூட நான் வறுத்து பொடி பண்ணியிருந்த மிளகு, ஜீரகம் சேர்த்துட்டேங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்தா ஜீரணத்துக்கு நல்லது, அஜீரணமாகாமல் இருக்கும். இது நல்லா கலந்துட்டு மூடி வச்சிட்டேன். 10 நிமிஷம் ஆச்சுங்க வேகிறதுக்கு. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை கிளறிக்கலாம். கிளறினாலே நல்லா கெட்டியாயிடும். பாதி அளவு வந்துருச்சு இதுலையே. இப்போ இது இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். கையில் நல்லெண்ணெய் தொட்டுட்டு நம்ம இட்லி தட்டிலலாம் இந்த குழியெல்லாம் தடவிடலாங்க. தடவிட்டு இந்த கிளறி வச்சுருந்த உப்புமாவும் நல்லா ஆறிடுச்சு. இப்போது கையில் எண்ணெய் தொட்டுட்டு லெமன் சைஸ் எல்லாம் உருண்டையாக உருட்டிடலாம். உருட்டிட்டு இந்த தட்டில் வச்சிடலாங்க. அழுத்தி பிடிச்சிட்டு வச்சிடலாம். அடுப்பில் நான் இட்லி பானையில் 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருந்தேங்க. இப்போ இதை போல் உருட்டிட்டு நம்ம அது உள்ள தண்ணி கொதித்ததோ உள்ளே எடுத்து வச்சுருவோம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. வேகட்டும். இந்த உப்புமா உருண்டையும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்துருச்சு.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அருமையான சத்தான குதிரைவாலி உப்புமா உருண்டை தயாராகிடுச்சுங்க. இறக்கி வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். ஏற்கனவே இந்த புதிய வீடியோ வந்து நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. குதிரைவாலி கொழுக்கட்டை அதில் வந்து வறுத்து ஊற வச்சு செஞ்சேன். ஆனால் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஈஸியாக குயிக்காகவும் செய்து காமிச்சிருக்கேங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 45 இயர்ஸ்க்கு மேலே 50 வயசுக்கு மேலெல்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பாடி வெயிட் ஏற போட ஆரம்பிச்சிடும். நம்ம எப்படி அதை குறைக்கிறதுன்னு தெரியாதுங்க. இந்த போல் நம்ம சிறுதானியம்லாம் வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை அதை போல் சேர்த்துக்கிட்டா நம்ம உடனடியாக அதோட ரிசல்ட்லாம் பார்க்கலாங்க. ஈஸியாக குறைச்சிருக்கலாம். காலை டிஃபனுக்கு நீங்கள் இது போல் சத்தான சிறுதானியம் வச்சு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு பாருங்கள். சைட் டிஷ்ஷாக புதினா சட்னியும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மில்லட் ரெசிபீஸை எவ்ரி தேர்ஸ்டே அன்றைக்கி போடுறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.